கர்த்தருடைய மகத்துவமான நாமத்திற்கு என்றென்றே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பசிக்கல, நான் டயர்டாக இல்லை, வசனம் கேட்க ஆயத்தமாக இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பொய் தானே சொன்னீங்க. அவர் மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன், வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த பசியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். உங்களை பார்ப்பது இது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அக்கா கால் பண்ணும்பொழுது அவ்வளோ சந்தோஷம். வீடியோலெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம், அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் பார்த்தா அவங்க வீட்லேயே வந்து உட்காந்துன்னு அவங்க கூடவே சாப்பிட்டு அவங்களே கட்டி பிடிச்சிட்டு வரவும் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சகரியா எலிசபெத்தை போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லால போல ஆண்டவர் அப்படி ஜோடி ஜோடியாக ஊழியம் செய்கிறதுக்கு அப்படி அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஊழியக்காரர்களை அதே மாதிரி ஷீபாமா, ஹஸ்பான் பாஸ்டர் இப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் மிகவும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்கிறது. அவங்க குரலை பார்த்து இது எப்படி இப்படி சில்கி வாய்ஸ்ன்னு நினச்சா நான் கட்ட குரலில் பாடினதை போட்டு காமிச்சு நான் ஆண்டவருக்கு நான் என் இருதயம் வந்ததுலேருந்து நன்றியால் நிரம்பி கொண்டே இருக்கிறது. உங்கள் எல்லாருக்காகவும் நான் நிறைய ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தரை இங்கே கொண்டு வந்தது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் மனப்பூர்வமாய் நான் நம்புகிறேன். மெய்யாக கர்த்தர் தமது திருமுகத்தை நம் யாவருக்கும் பிரசன்னமாக்குவார். அல்லேலூயா. இந்த ஆயத்தங்கள், பிரயாசங்கள், தேன் மிட்டாய், முறுக்கு, அப்புறம் கம்மர்கட் எல்லாமே எதற்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவரது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம். சொல்லுங்க, ஆண்டவருடைய பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம். ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி ஒரு கையை உயரணுமே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. எத்தனை பேருக்கு ஆசை? ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் எதிர்பார்ப்பு, என் ஆசை, என் விருப்பம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடறேன். ஆண்டவரே, கைகளை இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ பெற்றுக்கொள்வதை போல உயர்த்தி இப்போ சொல்லலாமா? உம் நாம உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சொல்லலாமா எல்லாருமாய்? உம் நாம உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. எல்லாரும் ஏகோபித்து உம் நாமம் உயரணுமே, உங்க அரசு, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே என்று சொல்லுவோம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. மனுஷனோடு கூட உறவாடுகிற தெய்வம், தம்முடைய திருவுள சித்தத்தை மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம், எங்கள் மத்தியில உலாவுகிறவர், வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறைக்காமல் தமது முகத்தை எங்க வாழ்க்கையில நீங்க பிரசன்னமாக்க வேண்டும் ஐயா. உம் சித்தத்திற்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு தடவை சத்தமா ஒரே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போது இதற்கு முன்பாக நடந்த எல்லா ஆராதனைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும்
அப்படியே நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பகுதிக்குள்ளே கடந்து போகிறோம். பாஸ்டர் சொன்னாங்க, அவர் கேள்வி கேட்பாருங்க. நானே கேள்வி கேட்பேன். நீங்கள் தப்பு தப்பாக சொன்னாலும் ஃபுல் மார்க் தருவேன். ஆனால் பதில் சொல்லணும். பதில் மட்டும் சொன்னால் போதும். ஓகே, நம்ம எல்லாம் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பவுலடியார் ரோமருக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? அப்படி இருக்க சூப்பர், படிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே போதும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என் கூடவே நீங்க நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வாங்க. செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. அப்போ புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று இருக்கா? இருக்கு. இதை அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வசனத்துக்கு போலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்துல நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று இருக்கா? அப்போ புத்தி இல்லாம நான் வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா? அப்போ என்னுடைய நோக்கத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்தை நான் அறியாமல் புத்தி கெட்டுத்தனமா எப்படி வாழுகிற வாழ்க்கையாகட்டும், தேவனை தேடுகிற தேடலாகட்டும், ஆராதனையாகட்டும், என் நோக்கம் ஓட்டம் எல்லாமே புத்தி உள்ளது ஒன்று இருக்கு, புத்தி இல்லாதது ஒன்று இருக்கு. எங்கேயாவது நான் புத்தி கெட்டு போய் கொண்டு இருக்கிறேனா என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். அடுத்த வசனத்தில் சொன்னோம், தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன சித்தம்? நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்ட சித்தம். KJV வெர்ஷன்ல ஆங்கிலத்தில் குட், பர்ஃபெக்ட் அண்ட் அக்செப்டபிள் வில் ஆஃப் காட். அப்போ குட் அண்ட் பர்ஃபெக்ட் கூட எனக்கு ரொம்ப கேட்சியா இல்லை. அக்செப்டபிள் அப்படின்னா தமிழ்ல என்ன? அவருக்கு ஏற்புடைய ஒரு சித்தம். அப்போ மற்றதெல்லாம் நம்ம பண்றதெல்லாம் அவருக்கு ஏற்புடையதா இல்லை. என் ஆராதனையில் ஆண்டவர் விரும்புகிற அந்த புத்தியுள்ள ஒரு ஆராதனை எனக்கு இல்லை. அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, அது ஏற்புடையதான ஒரு சித்தம். அந்த சித்தம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா ஐ நீட் a ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டோம். சூப்பரான டிரான்ஸ்லேஷன். புரிந்து கொள்றது ஈஸியா, தப்பாக புரிஞ்சுக்கிறது ஈஸியா? ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டோம். இட்ஸ் வெரி ஈஸி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஆர் சம்படி. அவங்கள ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. அப்போ மேடம் முதல்ல தப்பாக கணக்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டு நாட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். ஒரு சாதாரண விஷயமாகட்டும், ஏதோ ஒரு காரியமாகட்டும், ஏதோ ஒரு நபராகட்டும், இட் இஸ் வெரி ஈஸி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன். ஹியூமன் பிரெயின் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறதும் there will be so many misunderstandings. அவரது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம் இன்னதென்று நான் பகுத்தறியணும்னா அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எனக்கு வேணும். அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும் தெரியுமா? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுதல்ன்றது ஒரு ஐ ஓப்பனிங். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏற்கனவே எழுதி வச்ச லிரிக்ஸ் மாதிரி இருக்காது. ஏற்கனவே எனக்கு உரைக்கப்பட்டதா இருக்காது. எனது முன்னோர்கள் எனக்கு கற்பிக்கப்பட்டதா மட்டும் கூட இருக்காது. இட் வில் பி டோட்டலி டிஃபரெண்ட். அதை நான் அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திருவுள சித்தம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை படிக்கலாமா? லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அவ்வளவுதான். இந்த சரித்திரம் நம்மளுக்கு ரொம்ப, இந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் இல்லையா? இப்போ நான் இன்னைக்கு எல்லாமே ரெண்டு சொல்வேன். இப்போ தெரிந்து கொள்ளுதல்னு ஒன்று, புரிந்து கொள்ளுதல்னு ஒன்று சொன்னேன். இப்போ பேரலெல்லாம் என்ன சொல்கிறேன்? தெரிந்து கொள்ளுதல்னு ஒன்று சொல்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி என்னான்னு சொல்வேன். அப்புறம் 2 பர்சனாலிட்டி சொல்வேன், 2 கதை சொல்லுவேன். உங்களுக்கு முன்னாடி 2 வைப்பேன். நான் எங்கேயாவது ஒன்று சொன்னேன்னா நீங்கள் வெங்க இன்னொன்னு கேட்கணும். ஓகே, அப்போது தெரிந்தெடுத்தல் போது 2 இருக்குன்னா விச் ஒன் ஐம் கோயிங் டு செலக்ட், ஐம் கோயிங் டு செலக்ட் இல்லையா? ஒன்றே ஒன்று இருந்தால் வித்தவுட் எனி ஆப்ஷன் அதை பிக் பண்ணிக்குவோம். நிறைய 2 அல்லது அதற்கு மேற்பட்டது இருக்கும் பொழுது இந்த செலெக்ஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் தேர் இஸ் அ கனெக்டிவிட்டின்னு சொன்னேன்னா அது என்ன கனெக்டிவிட்டி? அண்டர்ஸ்டாண்டுனா புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல்னா செலக்ட் பண்ணுறது. இதில் என்ன நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் இட் இஸ் வெரி ஹார்ட் டு செலக்ட். புரியலையா? நான் ஈஸியாக சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது தான். என்னுடைய செய்திகளை ரெகுலராக கேட்குறவங்களுக்கு அது கிளிக் ஆகிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு மாலுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், ஷாப்பிங். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இல்லைன்னு சொன்னால் பொய், பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். போயிட்டோம், அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயராக வெல் பேக்டு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு அது என்னான்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்கள் இருக்கிற அட்டண்டர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு, மே ஐ நோ வாட் இஸ் திஸ்? அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, இது ஒரு இம்போர்ட்டட் குக்கீஸ், இல்லை ஆர்கானிக் பொருட்களால் நிறைந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு குக்கீஸ். நம்ம சில பேர் சொல்லுவோம், ஐ ஆம் நாட் தட் மச் ஃபாண்ட் ஆஃப் பிஸ்கட்ஸ், குக்கீஸ். நான் அவ்வளோ எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம். சில நேரம் இது என்ன தெரியுமா? இது அமேசான் காடுகள்லேருந்து தயாரிக்கப்பட்ட வினோத விதமான ஒரு சோப்பு. இதை போட்டு குளிச்சா ஈ சோப்பு போல போட்டு குளிச்ச உடனே பஞ்சை போல வெண்மையாகும்னு சொன்னால் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அது எவ்வளோ வேலை, பாக்கெட்டில் இருக்கா கூடு. ஸோ ஒரு என்கொயர் பண்ணி we need an understanding, clear picture about that one. அதை பற்றி ஒரு புரிந்தல் வந்தாதான் இது என்னோட பேஸ்கெட்டுக்கு வேணுமா வேண்டாமான்றதை நாம் தீர்மானிக்கிறோம். அப்போ திருஷ்டாந்தங்கள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது புரியலன்னா நம்ம அது நமக்கு வேணும்னே நமக்கு அது ஏதாவது ஒன்று கிடக்குது, அது எதாக இருந்தால் நமக்கு என்ன, போயிட்டே இருப்போம். பிகாஸ் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சு கொண்டா ஒருவேளை இந்த டைம் கையில் காசு இல்லைன்னா கூட காசை சேர்த்து வச்சுன்னு அதே கடையில் கட்டாயமாக போய் நான் வாங்குவேன். ஏன்னா அது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட மரியாளில் இங்கே 2 பேர் இருக்காங்கப்பா. நம்மளுக்கு 2 டூவல் ரெட்டிப்பான சந்தோஷம் இன்னைக்கு அந்த மாதிரி. அப்போது there is a 2 personalities over here. ஒன்று மார்த்தா, இன்னொன்று மரியாள். நம்ம மனசுக்கு சிலதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எப்படி? ரொம்ப பிடிக்கும், சொன்னோடனே சிரிப்பு வந்துடும் நம்மளுக்கு. இதுதான் கடவுளுடைய சித்தம்னு, இதுதான் ஆண்டவர் எனக்கு நியமிச்சதுன்னு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு வசனத்தை ஆண்டவர் பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ. ஸோ எனக்கு கண்ணுக்கு அழகான காரியத்தில் நின்று கவனிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்பொழுது நான் ஒரு நிமிஷம் நின்று, இது உமது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தமா யோசிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஜாலியாக கதை பேசின்னு உட்கார்ந்துருக்கிறது ஈஸியா, கிச்சனில் போய் சமைக்கிறது ஈஸியா? கதை பேசுறது தான் ஈஸி. நமக்கு சமைக்க தெரியும், ஆனால் அது கஷ்டம். அதை காட்டிலும் லகுவானது ஜாலியாக கதை பேசுறது. இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில், மார்த்தாள் மரியாள் லாசரு ஒரு குடும்பம். அங்கே அம்மா அப்பா இல்லாத மாதிரி பைபிளில் இருக்குது. ஏசப்பா ரெகுலராக அந்த குடும்பத்தை ஒரு சொந்தக்கார மாதிரி அவங்களிடத்துல போகிறத நம்ம பார்க்குறோம். போகும் பொழுது எங்கெல்லாம் அந்த குடும்பத்தோட ஆண்டவர் இன்ட்ராக்ட் ஆகிறாரோ அப்பெல்லாம் முதல்ல யார் தீர்மானிப்பா? மார்த்தாள்.
உங்களுக்கு நிறைய வசனங்களை நான் சொல்ல முடியும், நோட் பண்ணிக்கோங்க. 10:38 பார்த்தோம்னா, 10வது லூக்கா 10வது 38 மட்டும் படிக்கலாமே. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இன்விடேஷன் கொடுத்து டோர் ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட்டது 3 பேர்ல யார் தான்? மார்த்தாள். லாசரு மரித்த பிறகு நீங்கள் வீட்டில் போய் யோவான் 11:18 அப்புறம் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். மார்த்தாள் இயேசுவின் இடத்துல ஓடி வந்து, மார்த்தாள் தான் ஓடி போய் மரியாளுக்கு சொல்வா, இயேசுக்கு ரபி வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறிய. மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி. ஸோ ஆண்டவருக்கு வந்து எல்லாத்துலேயும் முதலிடம் கொடுத்து உள்ள அழைச்சிட்டு வந்தது யார் தான்? மார்த்தாள். பல வேலைகளை செஞ்சு கஷ்டப்படுகிறது யார் தான்? அங்கே நம்ம சும்மா படிக்கிறோம், அநேக வேலையை குறித்து கவலைப்பட்டு கலங்கினா உமக்கு கவலை இல்லையான்னு. என்ன நடந்திருக்கும் நான் சொல்கிறேன். கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கெஸ்ட்டை. இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, போய் உட்காந்து ஒரே கதை, அவ்வளோ பாசம், பேசுன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஒருவேளை மூத்தவங்களாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. மார்த்தாள் கொஞ்சம் பொறுப்பு. கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, கெஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம்? விருந்தோம்பல், சாப்பாடு கொடுக்கணும்ல. போய் பார்த்தா காய் இல்லை, கடைக்கு போயிட்டு வந்தாங்க. போய் பார்த்தா அது இல்லை, தண்ணி இல்லை, எத்தனை டென்ஷன். மரியாள் அது எங்க, நீ கொஞ்சம் இருன்ட்டு நம்ம பேசிட்டே இருந்திருப்பாங்க. என்னோட கற்பனை. மரியா இது கொஞ்சம் வெட்டி தெரியா, கொஞ்சம் இரு, பேசிட்டே இருந்திருப்பாங்க. 2 தடவை கத்தி பார்ப்பாங்க, 3 தடவை கட்டி பார்த்துருப்பாங்க, ஒரு குண்டானை எடுத்து டமார்னு போட்டிருப்பாங்க. என்ன நடந்தாலும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு உக்காந்து பிடிச்சாம்பாரு ஒரு புளியங்கொம்முன்னு உக்காந்து கீப் ஆன் ஸ்பீக்கிங். ஆண்டவரோட பேசிக்கொண்டே. பேசுறதுக்கு காசு வேணுமா? அது பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். யாருக்காவது பேசி வாய் வலிச்சிருக்கா? வேலை செஞ்சு இடுப்பு வலிக்கும், நடந்து கால் வலிக்கும், பேசி மட்டும் வாயோ நாக்கோ நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காது. So very easy thing she has been doing. இவங்க வேலை செஞ்சு பொறுத்தது போதும், பொங்கி எடுன்னு வந்து மரியாளாவது ஒன்றாவது ஆண்டவர்கிட்டயே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? நீ கதை பேசுனது போதும் அம்மா, உங்கள் அக்கா பாரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா, போய் ஏதாவது செய், நானும் பசியாக இருக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுறார். சம்திங் இஸ் வியர்ட் இல்லை? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது வேறு, ஆண்டவருடைய திருவுள சித்தம் என்பது வேறு. அந்த திருவுள சித்தத்தை அறிந்து கொள்றது தான் ஒரு விசேஷித்த பாக்கியம். கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம், மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் என்பது தெய்வத்தினுடைய சித்தம். பைபிளில் நமக்கு உவமை தெரியும் இல்லையா? ஆண்டவர் உவமானங்களினாலும் உவமேயங்களினாலும் ஜனங்களுக்கு தம்முடைய திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்துவார். பட் we never come across about paradox. Paradoxனா என்னன்னா, அதில் ஒரு லாஜிக்குமே இருக்காது. நினச்சி பார்த்தா நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே தான் சத்தியம் இருக்கும். தட் இஸ் கால்டு பேரடாக்ஸ். எப்படி தெரியுமா? கொடு உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்வார். கொடுத்தா பர்சு காலி ஆகுமா ரொம்புமா? ஆனால் சொல்லுவார் கொடுக்கப்படும்னு. அப்படி கொடுத்து ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவங்க இங்கே இருப்பீங்க. ஸோ நமக்கு நினச்சி பார்த்தா மனுஷ அறிவுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். ஆனால் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து உரைக்கப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறோம்? ஒரு நாளும் வீணாகாது, நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அவர் வார்த்தை மேல வைக்கிற நம்பிக்கை, என் இருதயத்தில் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் கூட வீணாகவே ஆகாது. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை மறந்து விடாதே,
தொடர்ந்து ஓடு. சத்தமா, விட்டு விடாதே, பணி செய்வதை மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. பாடுங்க. நானோடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. அவருக்காக நான் படுகிற அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ எனக்கு செம்மை கரெக்ட் அப்படின்னு ஒரு வழி தோணும். எல்லாரும் பார்வைக்கும் அது கரெக்டுன்னு தோணும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி தோணாது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிச்சது சாப்பாடை விட, வித்தியாசமான பதார்த்தங்களை விட அவரோடு கூட உட்கார்ந்து உறவாடுவது. நகோமி தெரியுமா? ரூத் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் தொட்டு தொட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். கணவன் இறந்து விட்டார் ரூத்துக்கு. அவ கண்ணு முன்னாடி ஓர்பாளுக்கும் கணவன் இறந்துட்டாரு, மாமனாரும் இறந்துட்டாரு, 3 பேருமே விதவை. அந்த காலம் பெண்களுக்கு படிப்பு கிடையாது. எவ்ரி woman should depend upon a man. கணவனுடைய சம்பாத்தியத்தை நம்பிதான் பெண்கள் வாழ வேண்டிய காலகட்டம். அவ கண்ணுக்கு முன்னாடி அவளுடைய அக்கா மூத்தவ மாமியார் சொன்னபடி முத்தமிட்டு கடந்து சென்றாள். ஆனா ரூத் என்ன பண்றா? உங்க கூட தான் நான் இருப்பேன், மரணமானாலும் உங்க கூட, வாழ்ந்தாலும் உங்க கூட, செத்தாலும் உங்க கூட. சி, இந்த அம்மச்சி ஆயா கூட போய் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆயாக்கு வீட்டுக்காரர் இல்லை. ஆயா மொத்த சொத்தையும் இழந்தாச்சு. இருக்கிற ஊரை விட்டு, ஆமா, இங்கே வந்து அல்லதும் போய் இப்போ திரும்பி போயின்னுக்கிறாங்க. ஆயா இங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை. அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, எனக்கு வேற பையன் இல்லை, இனி நான் கல்யாணம் பண்ணி இனி ஒரு, இதெல்லாம் நடக்குமா? அப்படி நடந்தா கூட அதுக்குள்ள உனக்கு, so it shows that நான் ஜீரோ. என்னை நம்பி வந்து உனக்கு கிளியரா பாட்டி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் உங்க பின்னாடி தான் நான் வருவேன். இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தெரியுதா இல்லையா? நம்மளா இருந்தா சொல்ல, ரூத் நீ என்ன பேசுற? அவங்க கூட போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ குட்டி பொண்ணு, உங்க அம்மா அப்பா கிட்ட போ, அழகா உங்க சொந்தக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீ அதுதானே சொல்லி இருப்போம். அவள் பற்றி கொண்டது யெகோவா தேவனை. தன் மாமியார் காண்பித்து கொடுத்த, ஆமா, உலகத்து சொத்து மேலையும் வாழ்க்கை மேலையும் அவளுடைய நோக்கம் போகல. என்னை இங்க அழைத்த சகோதரன் சகோதரிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோ பிஸ்னஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக? நமக்கு தேன் மிட்டாய் கொடுத்து இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தணும். உலக வாழ்க்கைய, இக்காலத்து பாடுகளையும் உலகத்திற்குரிய காரியங்களையும் கண் சுருகி போன குருடனை போல கீழே பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதற்கு மேலான தேவனை, அதற்கு மேலான காரியங்களை, உலகத்திற்கு அடுத்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்யணும்னு சித்தம் கொண்ட, தரிசனம் கொண்டவங்க கோடி இல்லை மில்லியன் வந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ரூத்துக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அப்படி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதன் காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல அவளுடைய பெயர் இடம்பெறுகிறது. சோ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அதை நான் தெரிந்து கொள்ளுகிறேனா? என்னோட வேவ் லென்த் வந்து ஆண்டவருடைய வேவ் லென்த்தோட மேட்ச் ஆகுதா? இல்ல நான் எப்பேற்பட்ட சிந்தையில நான் இருக்கிறேன்? அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முழு உலகத்தையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது கடைசியா படைச்சது என்ன? பெண். சூப்பரா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபைனல் கிரியேஷன் இஸ் விமன், பர்ஃபெக்ட் கிரியேஷன் இஸ் விமன். அதுக்கு மேல ஒன்ன பர்ஃபெக்டா, அழகா, எக்ஸலண்டா படைக்கவே முடியாதுன்னு படைப்பு நிறுத்தப்பட்டது. இவ்வளோ சொல்ற கை தட்ட மாட்டீங்களா? போங்க, உங்க கூட எல்லாம் டூ. உங்களை பர்ஃபெக்ட்னு சொல்றேன், எவ்வளோ சொல்றேன், ஒரு சிரிச்சா மட்டும் போதுமா? ஏஸ் ஐ ஆம்னு கை தட்ட வேண்டாமா? இனிமே அப்படி சொன்னா கை தட்டுங்க. ஓகே, அப்படி ஒன்றை ஆண்டவர் படைக்கிறார். அப்படி பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட ஒரு பெண் இனம்.
ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நான் சொல்லுவேன் பெண்களை தான் பிடிக்கும். ஆமென். வீட்டில் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்கிற அம்மா அப்பாங்களுக்கு தெரியும், இந்த பொண்ணு வந்து எங்கே போவோம், அப்பா கிட்டேயே தான் போவோம். அதுக்கு சமைக்கிறது தலை சீவுறது எல்லாம் யார், பையன் தான் அம்மா கிட்ட இருப்பான். நான் நம்புகிறேன் ஏசப்பாக்கு கூட இந்த பெண்கள் அவங்க எல்லாம் தான் ரொம்ப இஷ்டம். புரிஞ்சவங்க கை தட்டுறாங்கப்பா, சாமர்த்தியம். ஸோ இந்த பெண் குலத்தை குறித்து உலகமும் மனிதர்களும் என்ன சொல்கிறார்கள், சாத்தான் என்ன நினைக்கிறான், அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல வாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹாவ் அபவுட் மை செல்ஃப், நான் என்ன புரிந்து வைத்திருக்கிறேன். ஃபைனல் ஆனா உறுதியான கடைசியான தெய்வத்தினுடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்தை புரிஞ்ச பிறகு அந்த திட்டத்துக்குள்ள வரப்போறனா இல்லையா அப்படிங்கிறது உங்க ஆப்ஷன். நவ் த பால் இஸ் ஆன் யோர் கோர்ட், யூ ஹாவ் டு டிசைட். புரிஞ்சுக்கிட்டா தானே தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னேன். உங்களுக்கு நான் புரிய வச்சிருவேன். தெரிந்து கொள்வது உங்க கைகளிலே. அப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் வந்து ஏசப்பா எனக்கு தெரியாதுன்னா, அதான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மாவை அனுப்புனல்ல, ஏன் தெரியாதுன்னு சொல்கிறேன்னு ஏசப்பா உங்களை தான் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்பில் உன்னதமான அழகான தேவனுக்கு பிரியமான ஒரு படைப்பு பெண்ணினம். எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு வசனம் தெரியுன்றதுனால நான் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். புத்தி இல்லாதவள் அப்போ கட்டவும் முடியும், அப்போ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அவங்க சொன்னது தப்பு இல்லை தானே. ஆண்களுக்கு அவங்க அலங்கத்தை கட்டலாம், ராஜ்யங்களை கட்டலாம், அரண்மனைகளை கட்டலாம், நியாய பிரமாணங்களை பெயர்த்து எழுதலாம். they can do this and that. ஆனால் ஒரு குடும்பத்தை மட்டும் கட்டுகிற உன்னதமான எட் கடினமான ஒரு பொறுப்பை ஆண்டவர் பெண் கையில் தான் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. எஸ், கை தட்டுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப உன்னதமான ஒரு வேலை. ஏன் தெரியுமா, வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு குடும்பத்தில், ஆதாம் ஏவாள். வேதம் முடியறதுல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் தான் முடியுது. திருமணம், குடும்பம், பிள்ளைகள், இதற்கு ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். நோவாவுடைய பேழையில் அவரை மட்டும் ஏற்ற வேண்டியதானே நீதிமான், குடும்பத்தோடு ஏற்றுறார். ஒரு விதவைக்கு மகன் இறந்து போயிட்டா இன்னொரு குழந்தைய எங்கே இருந்தால் தரலாமே, அவருக்கு தான் 90 வயசுலையும் பிள்ளை கொடுக்க முடியுமே. அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து தருகிறார். அந்த உணர்வுகளுக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுக்கிறவர். அப்போ குடும்பங்களை ஆண்டவர் ரசிக்கிறார்னா, குடும்பத்தை சீர்குலைய பண்றது யாரு, சத்ரு. இந்த குடும்பத்தை சபைக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார். சபை யாரா, கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். திராட்சை தோட்டத்தையும் சபைக்கு ஒப்பிடுவார், குடும்பத்துக்கு ஒப்பிடுவார். குடும்பத்தை திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடுவார். ஏன் திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடுறார்? இத்தனை பேர் இருக்கிறீங்க, கேட்குறேன், யார் வீட்லையாவது திராட்சை செடி வச்சு பழம் பழுத்திருக்கா? பூச்செடி வைப்பீங்க, திராட்சை செடி வச்சு பழம் பழுத்திருக்கு, ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரே ஒருத்தவங்க, அது எத்தனை பழம் எப்படி பழுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பழுத்திருக்குன்றாங்க, நம்புகிறேன். நிறைய பேர் செடி வச்சுருப்பீங்க, பட் தட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. ஒரு செடியை வச்சு பழம் வாங்குறதே கஷ்டம். தோட்டத்தை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிறுநரி வந்துடும், குழிநரி வந்துடும், குழி மூசல் வந்துடும். காய் பறிக்கிறதுக்குள்ள நம்ம கதை கேட்டிருக்கோம்ல, நரி என்ன பண்ணுச்சா, எட்டி நரி வந்து தின்னு போடும். 10 ஏர் நிலவும் ஒரேபடி திராட்சை ரசத்தை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பொறுப்பை ஆண்டவர் யார் செய்வாங்களோ அவங்கள நம்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. இன்னொரு தடவை சொல்லாமா, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. முதல் ஊழியம்
குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் முதல் ஊழியம் எங்கே தான்? குடும்பத்தை. இந்த குடும்பத்தை மட்டும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டா, பிள்ளைகளை அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்குள்ளே வளர்த்துட்டா, ஒவ்வொரு பெண்ணுமே சக்சீடட். அவங்க லைஃப் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது ஆண்டவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஓகே, இந்த உலகம் ஒரு பொண்ணை பற்றி என்ன சொல்லுது? உலகமுக்கும் மனிதர்களுக்கும் பெண்ணு யார்? வாயாடி. அப்புறம் என்னவெல்லாம் பொம்பளை சிரிச்சா அந்த குடும்பம் உருப்படாது, பொம்பளை சிரிச்சா புயலைய விரிச்சாலாம், சிரிக்கக்கூடாது. அப்புறம் அடுக்கிக்கிட்டே போவாங்க. குழந்தை பெக்கிற ஒரு மிஷின், புள்ள பெத்தியா அவ்வளோதான் போ. அடுப்பூதும் பெண்ணுக்கு 68வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் எனக்கு என்னமோ இந்தியன் விமனுக்குனே தோணும். 68:13 படிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 68 சங்கீதம் 13வது வசனம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஒரு நிமிஷம், பொன்னு வெள்ளி ஜுவல் எங்க வைப்பீங்க? பீரோல ஜுவல் பாக்ஸுக்குள்ள பூட்டி பத்திரமா. எங்க இருக்கிறவங்கள அடுப்பு கறியை எங்க போடுவாங்க? ரோட்ல போடுவாங்க. அப்படி இருக்கிறவன் என்ன அவ்வளோ விலையேற பெற்றவளா ஆண்டவர் வைக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறார். ஆனா உலகம் எப்படி பார்க்குது? உலகம் அப்படிதான் பழக்கம். மனுஷர் அப்படிதான் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே ஐயோ உன்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த கணவருமே நீதான் வாழ்க்கைன்னு டெய்லி சொல்லலாம். ஏதோ பிறந்த நாளுக்கு சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. போய்விட்ட பின்பம் வச்சுக்கொள்வான், செத்து போன பிறகு வேணா சொல்லுவாங்க. ஐயோ அந்த ஆயா மாதிரி யார் வருவா, கஞ்சி ஆச்சு காய்ச்சி போடுமே. அது உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தா ஆயா இன்னும் 5 வருஷம் வாழ்ந்துருக்கும். சொல்ல மாட்டாங்க. ஆயா செத்து போயிடும். செத்து போன பிறகு ஆயா எங்கேருந்து வரும்? போய்விட்ட பின்போதான் மெச்சிக்கொள்வான் நம்ம. அப்போது மற்றவங்க சொன்னாதான் என்னோட முக்கியத்துவம் எனக்கு தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒன்று கீ கொடுக்குற பொம்மை இல்லை. ஒருத்தர் கீ கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஆடுறதுக்கு ஐ மஸ்ட் நோ மை செல்ஃப். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், இந்த மனிதர் என்ன வேணால் சொல்லட்டும், மனுஷர் பேச்சை கேட்டு வாழணும்னு நினச்சா வாழவே முடியாது. ஒரு அப்பாவும் மகனும் வெகு தூர பிரயாணம் ஒரு கழுதையில் போனாங்களாம். 3 பேரும் நடந்து போனாங்களாம். ஒரு ஊரில் ஏய் அப்பா மகன் அந்த கழுதை தான் இருக்கே, அதில் ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதுன்னு. அறிவே இல்லை. 2 பேரும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்களாம். அடுத்த ஊரில் சொன்னாங்களாம், 2 தடிமாடி ஏறி அந்த கழுதை மேலே உட்காந்தா அந்த கழுதை எப்படி போகும்? ஐயையோ இறங்கிட்டாங்க 2 பேரும். அப்புறம் போயிட்டே இருக்கணும். அந்த பச்சை பையனை போய் நடக்க வச்சு கூப்பிட்டு போறிய, அந்த கழுதை மேலே உட்கார வச்சாங்களாம். டேய் நீ வயசு பையன் நடக்காம கிழவனை நடக்க வச்சுட்டு இருக்கிற அறிவில்லை, இறக்கி விட்டுட்டு அப்பா ஏறி உட்கார்ந்தாராம். அடுத்த ஊர் போனோடனே ஐயோ பிஞ்சு பையன் நடந்து வரான், நீ கிழவன் மாடு மாதிரி உட்காந்துருக்க. அதோட என்ன செஞ்சாலும் எதை அப்போ என்னதான் கழுதியை தூக்கி தலையில் வச்சுட்டு போக முடியும்? எதை பண்ணாலும் தப்பு. ஸோ இந்த உலகத்து வார்த்தைகளுக்கு பின்னாடி போகவே முடியாது. நான் நோக்கும் ஒரு திசை, என் பார்வை என் ஆண்டவராகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு லக்கையை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நீங்க பாடினீங்கன்னா நான் கேட்டுனே இருந்துருவேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இந்த உலகம் சொல்றது என்ன வேணா இருக்கட்டும், மனிதர்கள் சொல்லுகிறது என்ன வேணா இருக்கட்டும். சாத்தானுக்கு என்ன தெரியுமா? நிறையா இருக்கு. அதெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம படிச்சுட்டு போகலாமா? அது ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஒரு நிமிஷம். பிசாசுக்கும் பெண்ணுக்கும் பகை எங்க ஆரம்பிச்சிச்சு? ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வரைக்கும் நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தானே? அப்போ ஆண்டவருக்கு பிடிச்சவங்க யாருக்கு எதிரி? கரெக்டா கால்குலேஷன்? ஆமா. அப்போ பிசாசுக்கு ஒருத்தரை பிடிக்காது இந்த உலகத்துலன்னா யாரை தான்? பெண்ணை தான். அதனால பிசாசு என்ன வார்த்தை உங்க இருதயத்தில் நெகட்டிவா விதைச்சாலும் பாசிட்டிவா பேசுறவர் ஆண்டவர். அப்போ நெகட்டிவ் பேச்சு எங்க இருந்து வருது? நீ ஒரு பலவீனம், நீ ஒண்ணுக்காகாதவோ, இந்த மாதிரி எண்ணம்லாம் யாரு கொடுக்கறது? சரி, பை த வே ஐ ஹேவ் அ क्वेश्चन. ஸ்திரீ பலவீனமானவளா பலமானவளா? அப்புறம் ஏன் பவுல் பலவீனம்னு சொல்லிட்டாரு? எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள் என்று மருத்துவச்சிகள் கண்டார்கள். அந்த பலன் எங்கப்பா போச்சு? பவுல் ரொம்ப அழகா சொல்வார், மனைவியானவள் பலவீன பாண்டம். பெண்ணு ஸ்ட்ராங் தான். பெண்ணு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு எதுவுமே இல்லை, பயங்கர ஸ்ட்ராங். ஆனால் மனைவி ஆனதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சைக்காலஜிக்கலி இல்லைன்னா ஒரு சென்டிமெண்டலி ஒரு வீக்னஸ் வந்துடுது. அதைத்தான் சொல்கிறாரு. மனைவி ஆன பிறகு தான் விமன் வந்து கொஞ்சம் வீக் ஆகுறாங்க. ஆமாம் தானே? நிறையா பேர் சிரிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி இருந்தேன் தெரியுமா, புலி மாதிரி இருந்தேன், இப்போ எலி மாதிரி ஆயிட்டேன். பரவாயில்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாச அறிக்கை. நான் ஒரே எதிரி யார் தான்? பெண்ணு தான். பெண்ணுக்கு வருகிற வியாதிகள், பெண்ணுக்கு வருகிற முடக்கங்கள், கலாச்சார கட்டுகள், இது எல்லாவற்றினுடைய பின்னணியும் பிசாசு. சாத்தானின் முதல் எதிரி பெண்ணுன்னு நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். அதில் முழு வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன், பெண்ணுடைய வரலாறு. காலாகாலமாய் பெண்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், சரீர ரீதியா மன ரீதியா எப்படியெல்லாம் பெண்களை இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கலாச்சாரத்துலையும் அந்த ஒடுக்குதெல்லாம் இருந்திருக்கு. அறிவு வளர வளர சீக்கிரம், எங்கெல்லாம் சீக்கிரம் அறிவு வளர்ந்துச்சோ அங்கே சீக்கிரம் மாற்றம் வந்துச்சு. அறிவு வளராத இடத்துல முட்டாளாக தான் இருக்கிறாங்க. முட்டாள்னு சொன்ன தப்பு இல்லை. அப்போ பெண்ணுடைய எதிரி யாரு தான்? அப்போ எதிரியே எப்படி இருக்கணும்னு பிசாசை டிசைன் பண்ணி வச்சிருப்பான். அந்த டிசைன் படி நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. நம்ம யாரு கூட நிற்கணும்? ஆண்டவரோட. ஓகே, ரைட். அதற்கு மேலே நிறைய சொல்ல முடியலை எனக்கு, நான் போகிறேன். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்னை பற்றி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? வெந்ததை தின்னு விதி வந்தா போகிறேன். நான் இருந்து என்ன பண்ணட்டும்? நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன்? என்னால் ஒரு பிரயோஜனமோ இல்லை. உங்களால் எவ்வளோ பிரயோஜனம்ன்றது நான் முதலே சொல்லிட்டேன். வீட்டில் எப்பவும் வந்து கண்ணே மணியே நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் வீடு இல்லைன்னு எந்த கணவரும் எந்த பிள்ளைங்களும் டெய்லி எல்லாம் புகழ் பாட மாட்டாங்க. பாடினா அது வீடே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்போது யாரும் அப்படியெல்லாம் பொழுதுனைக்கும் ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லாததுனால நான் பிரயோஜனம் இல்லை என்று அர்த்தம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு சொல்லணும். ஒரு அம்மா இல்லை, அப்பா, 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களினால பல வருடங்கள் அவங்க ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாத மாதிரி துஷ்ட சந்ததி பூமியில் வந்துருச்சு. யாரு? சூப்பர். ஒரு அம்மாவுடைய ஆப்சன்ஸ் புரியுதா உங்களுக்கு? அந்த சந்ததியே அருவருக்கப்படத்தக்க சந்ததி. மோவாபியர், அம்மோனியர். ஒரு பரிசுத்தவான் லோத்து வந்து பரிசுத்தவான், அவர் அழியக்கூடாதுன்னு ஊழியக்காரர் வந்து தேவ தூதர் வந்து அவர் கரத்தை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்திருக்கணும். அந்த பரிசுத்தவானுடைய சந்ததி அருவருக்கத்தக்க சந்ததி ஆயிற்று. வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது.
ஒரு சந்ததி ஆண்டவரை தேடிச்சுன்னா 1000 தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த பரிசுத்தவானுடைய சந்ததி தெய்வம் அருவருக்கிற சபிக்கப்பட்ட சந்ததியா போனதுக்கு ஒரு அம்மா இல்லாதது தான் காரணம். நீங்க நினைக்கிறீங்களா நான் வேஸ்ட்னு? அது பிசாசு கொடுக்குற எண்ணம். நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் இல்லை, நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க சோர மார்க்கமாய் போவார்கள், நீங்க இல்லைன்னா உங்க கணவருக்கு உங்க அருமை ஒருவேளை தெரியாம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சாலும் அவர் சொல்லாம இருக்கலாம், அவர் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. அது என்ன? வீட்டு ஓரம். வீட்டு ஓரத்தில் தான் வேலி இருக்கும். இப்போன்னா காம்பவுண்ட் செவரு இருக்கும். ஆமாவா? காம்பவுண்ட் சரியான நடு வீட்டில் கட்டுவோமா? கண்டிப்பாக இல்லை. வாட் டஸ் இட் மீன்? மனைவி தான் பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்கு. உங்க முழங்கால் தான் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். சி, வேதத்தை மறுபடியும் 2க்கு வரேன். 2 மனைவி இருந்தாங்க ஒரு தேவ மனுஷனுக்கு. அன்னாள், நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அன்னாள் பெனினாள் சொல்றேன். யாக்கோபு ரேச்சலும் தான். அன்னாள் பெனினாளுக்கு நான் வரேன். அன்னாள் பெனினாள் 2 பேர் இருந்தாங்க. அன்னாள்னா கிருபை பெற்றவள்னு அர்த்தமா. பெனினாள்னா விலையேற பெற்றவள், விலையேற பெற்ற கல், முத்துன்னு அர்த்தமா. ஹியர் ஐ ஹேவ் a question. கிருபை பெருசுதான், விலையேற பெற்றவள்ன்றதும் நல்லதுதான். எது மனுஷ கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கும்? கண்டிப்பா விலையேற பெற்றவள், she will be more attractive than the other one. கிருபை வெளியே தெரியாது, ஆனா அதுக்கு ஆழம் ஜாஸ்தி. அதோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்கா போவோம். ஆஃப்கோர்ஸ் பெனினாளுக்கு 10 பிள்ளை, வயிறார பிள்ளை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். யூத கலாச்சாரத்தில் ஒரு பொண்ணுக்கு பிள்ளை இல்லைன்னா அவ சபிக்கப்பட்டவ, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அவளுக்கு இன்னொருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உலகம் அவளை ஏதோ பாவம் செஞ்சவளா நினைக்கும், ஆண்டவர் அவ கூட இல்லைன்னு நினைக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட முட்டாள்தனங்கள் அங்கங்க இருக்கு. அதை முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். வேதத்தில் பிள்ளை பெறாது, இங்கே யாராவது பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், மலடின்ற வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். வேதத்தில் யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்களோ, மிரியாமை தவிர அத்தனை பேரும் பிள்ளை பெற்றாங்க. வயசு ஒரு விஷயம் அல்ல, பலவீனம் ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எதுவுமே காரணம் இல்லை, கட்டாயமாக கொடுப்பார். அதை கால தாமதம் கூட சொல்லக்கூடாது. தட் would be right time in his sight. அல்லேலூயா. நமக்கு தான் அது தாமதம், ஆண்டவருக்கு அது சரியான நேரம். ஆண்டவர்கிட்ட துரிதப்படுத்துங்கன்னு வேணா ஜெபம் பண்ணலாம். என்னால் காத்திருக்க முடியலப்பா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனால் மலடின்ற வார்த்தையை நான் ஆண்டவர் தாமதிக்கிறார்ன்ற வார்த்தையுமே ஒதுக்க முடியல. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் வாயிலிருந்து வர வார்த்தை வில்லுல இருந்து ஒரு அம்பு எப்படி, அது போச்சுன்னா இடையில எங்கேயும் திரும்பாது, குத்திட்டு தான் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வராது, குத்திடும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தண்டாயுதமாய், அஸ்திராயுதமாய் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்புவதில்லை. அல்லேலூயா. தட்டலாம், கை தட்டணும்னா தட்டலாம். அப்போ உங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தைகளும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவரிடத்திற்கு. அப்போ a woman should understand her position. நான் ஒன்றும் இல்லை, நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு? அந்த மாதிரி யாராவது வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆலயத்தில் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்துட்டு இனி உயிரோட வாழ்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், பொருத்தனை பண்ணிட்டு போகணும். நான் ஏன் இருக்கணும்? இந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் பிசாசால விதைக்கப்படுவது. நீங்கள் இருக்கணும், நீங்கள் வாழணும், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் சுகமா இருக்கணும். வருகை தாமதிக்குமானால் அவரது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தத்துக்கு நீங்க உட்படணும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் உங்களுக்கும் எனக்கும். ஆமாவா? நல்லாதான் கை தட்டலாமே. உமக்காகத்தானே ஐயா, எல்லாரும் சொல்லலாம். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம்
அப்போ யாருக்காக வாழ்கிறோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காகன்றதெல்லாம் செகண்டரி. என்ன கொரோனா வந்து எத்தனையோ பேரை வாரி கொண்டு போச்சு. அவங்களெல்லாம் விட நம்ம பலசாலியா? இல்லை. அவங்களெல்லாம் விட பயங்கர இம்யூன் பவரா நமக்கெல்லாம்? இல்லை. ஏன் நாம் மீந்து இருக்கிறோம்? அவர் நினச்சதுனால மீந்து இருக்கிறோம், நம்ம பலத்தினால இல்லை. அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், பிசாசு என்ன வேணா விதைக்கட்டும், எதிரி எங்கேருந்தே இல்லை, என் மனசுக்குள்ளேருந்தே எதிரி இருப்பான். நீ எதுக்கு இருக்கிற, உன்னால் என்ன பிரயோஜனம், அடவும் மூஞ்சியை பாரு, போதும் போதும் இந்த மூஞ்சி. so many negatives. எப்பவுமே நினைக்கணும், நெகட்டிவ் எல்லாமே பிசாசு இடத்துலேருந்து தான் வருது. பிசாசு என்னையே ஆயுதமாக பயன்படுத்தி என்னையே கொல்ல நினைக்கிறான். அப்படி தாட்ஸ் வரும்போது உடனே இல்லை ஆண்டவரே உமது சாயலா எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். நான் கண்ணாடி முன்னாடி போய் இந்த மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாமே அப்படி தோணும். ஃப்ரேம்குள்ளேயே வரமாட்டோமே, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கலாமே. எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களுக்கும் அப்படி தோணிடும். நான் என்ன சொல்கிறேன், இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்பட போகிற இவைகள் சோர்ந்து போவதற்கல்ல. ஒல்லியாக இருக்கிறவங்கள கேட்டால் நான் எப்போ குண்டாவேன், நான் குண்டாகணும்னு ஜோம் பண்ணுங்கன்னு என்கிட்ட வந்து என்ன ஜோம் பண்ணின்னு போவாங்க. எனக்கு எப்படி இருக்கும், நான் அத்தனை டயட் இருந்து ஒரே 1 கிலோ குறைஞ்சிருப்பேன். பாஸ்டர் வந்து பார்த்துட்டு குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. அப்படியா 1 கிலோ குறைஞ்சியா? அப்புறம் அவரே சொல்லுவார், அண்டா தண்ணியில் குண்டா தண்ணி எடுத்தால் தெரியாது. புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. அப்போ அவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோண்டு பலனா அப்படின்னு அழுதுட்டு இருப்பேன். பாஸ்டரம்மா இவளுக்கு உடம்பே வர மாட்டேங்குது, கொஞ்சம் என்ன ஜோம் பண்ணி கொடுங்க, உங்கள் ஆசீர்வாதம் வேணும். எனக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு எது இல்லையோ அதுதான் அவர்களுக்கான தேவை, அதுதான் அவர்களுக்கான ஆசீர்வாதம். அதனால எது எது இல்லை இல்லை இல்லைன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு எனக்கான நோக்கம் என் ஆண்டவர், எனக்கென ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதை, அதில் அது என்னோட மைண்டை நான் ஸ்டிக் ஆன் பண்ணி ஓடுகிறேன். நான் யாருக்காக? நேசருக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் நேசருக்காய் நான். 2 கேரக்டர் சொன்னேன், மார்த்தா மரியா சொன்னேன். இன்னொரு அண்ணாலும் பெண்ணினாலும் சொன்னேன். விலையேற பெற்றது கண்ணுக்கு அழகாக இருக்கும், கிருபை அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது, கிருபை வெளியே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம சாமுவேலை பற்றி பேசுகிறோன்னா அந்த கிருபை தான். அந்த அண்ணாள் மற்றவங்க பார்வைக்கு அட்ராக்டிவாக இல்லை, ஆனால் அவ பெற்றது இந்த 10 பிள்ளையும் அதுக்கு ஈடாகாது. அல்லேலூயா. அப்போது என்னோட வாழ்க்கை எல்லாரும் புகழ்கிற மாதிரி நீ எப்படி இருக்க தெரியுமா, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு தோணும். எனக்கும் தோணி இருக்கு. நோபடி யாராலையும் ஏற்றுக்கொள்ள. அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னோட இதை கேட்டிருக்காங்கன்னு. அந்த பாட்டி சொன்ன மாதிரி சொல்லி காட்டுட்டா, பாஸ்டர் வரலையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மூஞ்சியை பார்க்கலாம் நான் வந்தேன், நான் வந்தது பாஸ்டரை பார்க்க, அதுதானே அர்த்தம். அதுக்கு முன்னாடியே நான் இவர்கிட்ட சொன்னேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், உன்னை போல நான் வாக்கில் வல்லவன் அல்ல. எல்லா டைலாக்கும் அவர்கிட்ட அடிச்சுட்டேன். என் பருப்பு அவர்கிட்ட வேகலை. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் ஆண்டவர் அல்லவா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வந்ததும் வராதுமா, முதல் செக்கே பாட்டி இப்படி வச்சா எனக்கு எப்படி இருக்கும்? அழுகன்னா அழுக. மொத்த பிரசம் எழுதி வச்சதெல்லாம் எங்கே போச்சோ தெரில, புஷ்ஷுன்னு போச்சு. பாட்டிக்கு புஷ்ஷுன்னு போச்சு, பாஸ்டரை பார்க்காம. பாட்டி வார்த்தை கேட்ட உடனே எனக்கும் மொத்த பேட்டரியும் அவுட்டாக போயிடுச்சு. 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், 5 பக்கம் எழுதி வச்சு 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். பேச முடியல. போய் எனக்கு ஒரே புகலிடம் எங்கள் வீட்டுக்கார். சொன்னல பாட்டி ஒரு எதிர்பார்ப்பு, ஏன் பாட்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்பாருன்னு. அவர் கேட்டாரா? எனக்கு தான் திட்டு விழுந்துச்சு. உனக்கு அறிவு இருக்கா?
அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மூஞ்ச தூக்கிக்கிட்டீங்கன்னா நீ ஆண்டவர் சித்தத்தை செய்யவே முடியாது. அன்னைக்கு எனக்கு கசப்பாக இருந்துச்சு. இவர் என்ன வீட்டுக்காரரு, நம்ம ஃபீலிங்கு புரியலையே, அப்படி தோணுச்சு. அப்புறம் புரிஞ்சு போச்சு, அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு, மாற வேண்டியது யார் தான்? நான் தான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்னு தீர்மானிக்கும் பொழுது நம்ம மனசே வந்து உனக்கு இதெல்லாம் தேவையானு தோணும். அதுக்குன்னே ஏவப்பட்டவங்க முன்னால் வந்து மூஞ்ச முன்னாடி நின்றுட்டு இது என்ன வேலைன்னு கேட்பாங்க. உடனே ரெட் கார்பெட்டெல்லாம் யாரும் விரிக்க மாட்டாங்க. அதுக்காக நான் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நான் என்ன கீழே பண்ணது ஆண்டவர், அவருக்காக நான் போகிறேன், போயிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் காட்டுவார், திஸ் இஸ் யோர் வே, இதுக்காக தான் நான் உன்னை அழைச்சேன், இதுக்காக தான் உன்னை நியமிச்சிருக்கிறேன், நீ போகிறது சரின்னு அன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இருதயம் நன்றியால் நிறைஞ்சு மாலை மாலையாக கண்ணில் கண்ணீர் வரும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு சொன்னேன் இல்லையா? என்னென்ன சொன்னேன்? மார்த்தாள் மரியாள் சொன்னேன், அண்ணா பெனினாள் சொன்னேன், தெரிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் சொன்னேன். அதே மாதிரி 2 கதை சொல்லுவேன்னு சொன்னேன்ல. கதை பிடிக்கும்ல, 2 கதை சொல்கிறேன். கதை 1, சர்க்கஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? சர்க்கஸில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மிருகம் எதுன்னா யானை. யானையை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அது பண்ணுறது எல்லாமே வினோதமாக இருக்கும். 100 தடவை யானையை பார்த்தாலும் 101ஆவது தடவை வாசலில் யானை வந்துச்சுன்னா போய் எட்டி பார்ப்போம். ஆமாவா? நம்மளுக்கு ஒரு க்யூரியஸ். அந்த யானையை மற்ற விலங்குகளை பிடிக்கிற மாதிரி வலை போட்டு பிடிக்க முடியாது. வலை போடுற சைஸ்லையா இருக்குது, வலையெல்லாம் போட முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யானையை விட பெரிய குழி வெட்டிடுவாங்க. அந்த யானை மாதிரி இன்னொரு மடங்கு குழி, அது மேலே பச்சை இலைகளை போட்டு வைப்பாங்க, சின்ன சின்ன குச்சிகளை வச்சு. இந்த பச்சை இலையை பார்த்த உடனே ஆசையாக அது வந்து அதில் காலை வைக்கும் பாருங்க, தொடக்குன்னு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்த உடனே கொஞ்சம் பட்னி போட்டுருவாங்க. அதுவாக சரியான சோத்ராமன் சாப்பிடலன்னா இருக்காது, அது டன்னா சாப்பிடும். அதை போய் பட்னி போட்டால் எப்படி? அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, புல்டோசர் வச்சு படி மாதிரி நோண்டி நேராக அவரை லாரியில் ஏற்றிடுவாங்க. அவர் பசி மயக்கத்தில் போயிடுவார். அங்கே போனதும் அந்த யானையை ட்ரெயின் பண்ண ட்ரெயினர் ஒருத்தர் இருப்பார். அவரை என்ன சொல்லுவாங்க? பாகன்னு சொல்லுவாங்க. அந்த பாகன் வந்து என்னளவு கூட குண்டா இருக்க மாட்டார், குச்சி மாதிரி இருப்பார். அந்த யானை ஃபூனா விழுந்துருவார், அவ்வளோண்டு இருப்பார். அவர் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார், போலீஸ் லத்தி வச்சுருக்கிற மாதிரி. அதுக்கு என்ன பேர்? அங்குசம் சொல்லுவாங்க. யானை கையில் ஒன்று இருக்கும். இந்த யானையை ட்ரெயின் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, அதில் சின்ன பேட்டரியில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இருக்கும். அது சொன்ன பேச்சை கேட்கலன்னா இப்படி டச் பண்ண உடனே அதுக்கு வந்து கரண்ட்டு வந்து பரிச்சயமே இல்லை, விறுவிறுன்ன உடனே அது பயந்துடும். இது இன்னமும் விறுவிறுங்குதே, அவ்வளோதான். அந்த இத்துணூண்டு எலக்ட்ரிக் ஷாக்கு பயந்து அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சிருக்கிற யானை அந்த பல்லி மாதிரி இருக்கிறவன் உட்காருன்னா உட்காரும், எந்திரின்னா எந்திரியும், டான்ஸ் ஆடுன்னா ஆடும், சொல்கிறதெல்லாம் செய்யும். இதை எப்படி டான்ஸுக்கு பழக்குவாங்கன்னா, அந்த பெரிய தகரத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு மியூசிக்கை போட்டு விட்ருவாங்க. இது என்ன பண்ணும்? சூட்டுக்கு 4 காலையை மாற்றி மாற்றி வைக்கும். அப்போ மியூசிக்கு டான்ஸை நம்ம எல்லாம் கை தட்டுவோம். குறிப்பிட்ட நாள் இதை பண்ணிவிட்டு ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கதைக்கு நமக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம எல்லாரும் குட்டி யானைங்க இப்போ சொல்கிறேன் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டம் வந்தவொடனே நெருப்பே போட வேண்டாம், கீழே வெறும் தரையில் வச்சு மியூசிக் போட்டாலே ஆடுவார் தலைவர். அப்புறம் அந்த குச்சியில் வந்து கரண்ட்டே தேவையில்லை, சும்மா குச்சியை நீட்டினாலே அது பயந்துக்கிட்டு சொல்கிறதெல்லாம் செய்யும். அந்த யானையினுடைய பலம் என்ன இப்போ நீங்கள் சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய மரத்தை கூட முறிச்சு வீசிடும். நம்ம குடும்பமாக உட்காந்துட்டு போகிற காரை டாய் கார் மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருவார். காட்டுக்கு ராஜா சிங்கம் கூட யானையை நேருக்கு நேர் போய் மோத முடியாது. யானை மிதிச்சா சிங்கம் செத்துரும். பின்பக்கமாக போய் அது மேலே ஏறி மண்டையில் அடித்து தான் அது வேட்டையாடும். யானையினுடைய பலம் மிகப்பெரியது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மனுஷரும் யானையை பிரமிப்பாக தான் பார்க்குறோம். அதனுடைய பலத்திற்கு முன்பாக எந்த சக்தியுமே நிற்கவே முடியாது.
ஆனா ஒரு சின்ன கரண்ட், ஒரு சின்ன அதற்காக தன்னுடைய மொத்த பலத்தையும் இழந்து எல்லாருக்கும் கேலி பொருளாய் மாறுகிறது அந்த யானை. அந்த யானை மாதிரி தான் நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஆக்க சக்தி ரொம்ப பெருசு. உங்களுடைய முழங்காலுக்கு இருக்கிற பலன் டைனமிக் பவர் மாதிரி இருக்கு. ஏதோ குடும்ப சூழ்நிலையும் வந்த சின்ன பலவீனமோ, நீங்க உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு சூழ்நிலை, சின்ன 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 விஷயங்களினால மொத்த பலனையும் இழந்து கூனி குறுகி நான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அந்த யானையை பார்த்தா நமக்கு முட்டாளா தானே தெரியும். உன் பலன் என்னன்னு தெரியுமா? சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள கோமாளி மாதிரி ஆடிட்டு இருக்கிறியே, நீ நினைச்சா இந்த கூடாரத்தையே பிச்சு வீசிட்டு ராஜா மாதிரி நடந்து போலாமே. எங்கடா போச்சு உன் பலன்? எங்க போச்சு உன்னுடைய பராக்கிரமம்? கேட்போமா இல்லையா? திடீர்னு அதுக்கு யாரும் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எந்திரிச்சு விஸ்வரூபம் எடுத்து நின்றுச்சுன்னா யாராவது அது முன்னாடி நிற்க முடியுமா? நின்று கை தட்டுற கூட்டம் துண்டை காணத்துடைய காணும் ஓடி போயிடும். ஆமாவா? அது மாதிரி தான் உங்கள் முழங்காலுக்கு பவர் இருக்கு. இப்போ நீங்கள் யானையா? எங்க உங்க பலத்தை இழந்திருக்கிறீங்க? எங்க நம்முடைய சிந்தைகளை சாத்தான் குருடாக்கி முட்டாளாக்கி வைத்திருக்கிறான்? அதை அறிகிறது தான் அவரது பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவு. மனம் புதிதாக்கப்படுகிறது என்பது நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக ஆண்டவர் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார், நான் இங்க இருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு என் கண்ணு திறந்துருச்சுன்னா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் பார்த்து பரிதபிக்கிற நிலைமையில நான் இருக்க மாட்டேன். என்ன நானே பார்த்து நொந்து கொண்டு இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை முடக்கி போட்டிருக்கு. அது பலவீனமா இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம போயிருக்கலாம், இல்ல சத்ரு நம்மளுடைய சிந்தைகளை கொள்ளை கொண்டு போய் நம்ம கண்களை குருடாக்கி இருக்கலாம். எங்க என்னுடைய பலத்தை நான் இழந்தேன் நம்ம ரியலைஸ் பண்ணணும். வேதத்திலிருந்து ஒரே ஒரு தாயை உதாரணம் காட்ட போறேன். உதாரணம் காட்டிட்டு இன்னொரு கதை சொல்வேன். 2 கதை சொன்னல, அந்த 2 கதையில நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்க்கணும். இப்ப நீங்க பதில் சொல்லணும். பெண்கள் எல்லாரும் பிரெக்னெண்டா இருக்கும் போது எல்லாருக்கும் என்ன பாப்பா வேணும்? பெரும்பாலும் என் பொண்ணு பிறந்தா வேணான்னு வீசிடுவோமா? கண்டிப்பா இல்லை. ஆனா என்ன பாப்பா தான் வேணும். ஆமா, எல்லா கலாச்சாரத்திலும் எல்லாருக்கும் அது யானே தெரியல. ஆனா ஒரு கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனம், அந்த குறிப்பிட்ட ஜனத்தில் இருக்கிற பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே பையனா எனக்கு வேணவே வேணாம், பொண்ணு தான் பிறக்கணும்னு சொன்னாங்க. எப்போ? மோசேயினுடைய காலம். கரெக்ட். ஏன்? பொண்ணு பிறந்தா வெட்டி வீசிடுவான். மன்னிக்கணும், ஆண் பிள்ளை பிறந்தா வெட்டி வீசிடுவான். பெண் பிள்ளைன்னா உயிரோடவாவது எந்த பெற்றவளுக்கு பிள்ளைய பலி கொடுக்க துணிவாள்? எஸ், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சூழ்நிலை, ஒரு ஆண் பிள்ளை பூமியில வருவதற்கான சூழ்நிலையும் சாத்தியக்கூறுகளுமே இல்லை. யோகபேத் ஆண்டவரை தெரிஞ்ச மகள். ஆமாவா? அப்போ the day 1 அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்க? சுகப்பிரசவத்துக்கு கூட ஜோம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் பொண்ணு குழந்தை. யாராவது ஜோம் பண்ணியிருப்போமா? அப்படி பொண்ணு குழந்தை பொண்ணு குழந்தை பொண்ணு குழந்தை. நர்ஸு எடுத்த உடனே சோத்திர சோத்திர சோத்திர, என்ன குழந்தை? பையன். புஷ்ன்னு போயிருக்கோம். யெகோவா தேவனே, 9 மாசம் நான் பண்ண ஜெபம் ஏன் மௌனமா இருந்தீர்? நான் ஒரு நாள் விடாம பண்ண ஜெபம் உங்க காதுல ஓலையா? எல்லா பிள்ளையும் வெட்டி வீசுற மாதிரி என் பிள்ளைய வெட்டி நைல் நதியில் இருக்கிற முதலைக்கு காவு கொடுக்கணுமா? அதுக்கு தான் என் வயிற்றுல புள்ள கொடுத்தீங்களா? ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கணும்ல. எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட தரிசன கண்களை
நிலையாய் கிறிஸ்துவின் மேல வைத்தவள் அந்த யோகபேத். பிள்ளைக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த அம்மா பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. எப்படி? தண்ணியில விடுவாங்களாமா, அது காத்துல அடிச்சுட்டு போகுமாமா. கோயம்புத்தூர் பாஷையில சொன்னா அது தண்ணியில போற குழந்தைக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? இப்படிதான் போகணும், காத்து இப்படிதான் அடிக்கணும், பிளான் போடுறாங்க. பெரிய இன்ஜினியர் மாதிரி அந்த அவங்க கையில படும். இது கற்பனையில கோட்டை கட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லாரும் பிள்ளை பெக்கிற மாதிரி அந்த அம்மா பெக்கல. சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும் பயங்கரமான சச்ச விமன் ஆஃப் பாசிட்டிவ். இப்படித்தான் இது எல்லாம் மற்றவங்க பார்வைக்கு காமெடியா தெரியும், ஆனா நடந்துச்சா இல்லையா? அவங்க போட்ட மாதிரி அந்த குழந்தைய 3 மாசம் வச்சுட்டு அனுப்புறாங்க. தண்ணியில தான் விட்டாங்க, ஆனா இவங்க எப்படி பிளான் பண்ணாங்களோ அப்படி போய் கிடைச்சிச்சு. அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். உங்களுக்கு இந்த கதை தெரியுன்றதுனால நான் சுருக்கமா சொல்றேன். இந்த அம்மாக்குள்ள தரிசனம் ஒரு ஆண் பிள்ளைய பெறறதுக்கே சாத்தியக்கூறு இல்லை. எவ்வளோ ஜோம் பண்ணிட்டாங்க, ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, பிறந்துருச்சு. புலம்பவே இல்லை. She started planning. எந்த நைல் நதியில் நீ வெட்டி வெட்டி வீசுறியோ அந்த நதியில என் பையன் மிதப்பான். எந்த சிங்காசனத்துல ஆண் பிள்ளைய வெட்டி வீசுன்னு நீ சொன்னியோ அந்த சிங்காசனத்துல அவன் உட்கார்ந்து ஆளுக செய்வான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், எனக்கு தரிசனம் நான் நியமிக்கிறதுக்கு எனக்கு பாசிட்டிவா சூழ்நிலை வேணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவர். கரங்களை தட்டி இருக்கின்ற என் இயேசு என் மதுரமான வாழ்வு. மறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ. ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ. ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அந்த பெரிய தெய்வத்திற்கு ஒரே ஒரு தடவை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா? சூப்பர். ஓகே, ரைட். அப்போ எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் அப்படிங்கிறது சூழ்நிலை, மனுஷன், சாத்தான், பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க அதுக்கு நல்ல உதாரணம் யார் சொன்னேன்? யோகபேத் சொன்னேன். ஆண்டவர் ஜெபத்துல கேட்கலனா கூட தரிசனம் ஆஃப் ஆகாது. எப்படி? நமக்கு ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு வைங்களேன், ஐயோ என்னை கைவிட்டுட்டீரா, என்ன மறந்துட்டீரா, உமது திருமுகத்தை எனக்கு மறைத்தீரோ, இனி நான் எதுக்கு வாழணும்னு கோச்சுக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் தருகிற பெரிய பரிசு கேட்கப்படாத ஜெபங்கள். புரியுதா? யாருக்கெல்லாம் இன்னும் ஜெபம் கேட்கப்படலை? என்னோட எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாரா? புரிஞ்சவங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். உங்களுடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டதா? இன்னும் எனக்கு ஆண்டவர் ஜெபம் கேட்கணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எனக்கெல்லாம் நிறைய ஜெபம் இருக்கு. கேட்கப்படாத ஜெபங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்.
ஏன் தெரியுமா? பின்னானவைகளை எல்லாம் கடந்து இதை தாண்டி நான் ஆண்டவரை பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தேவ தேடல். அதுதான் இருதயத்திலேருந்து தேடுகிற தேடல். அது தேவைகளுக்காகலாம் இல்லை, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், எங்களை ஆண்டவர் காப்பாற்றினாலும் காப்பாற்றா விட்டாலும், இந்த நெருப்புக்கு எங்களை ஆண்டவர் விலக்கலனாலும் அவரை நான் மறுதளிக்கவெல்லாம் மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் இப்போ எதிர்மறையான சூழ்நிலைகளில் கூட தரிசனம் வந்து என்ன பண்ணாது, மாறவே மாறாது. நமக்கு ஏன் மாறிடுச்சுன்னா, நம்ம தரிசனம் ரொம்ப வீக் தரிசனமாக இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விளக்கு தண்டில் நெருப்பு என்ன பண்ணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெய் காலியாச்சுன்னா ஊற்றணும், எண்ணெய் காலியாச்சுன்னா ஊற்றணும். ஆக கூடி 24/7 அது. அந்த மாதிரி தான் இந்த தரிசனம். உலகத்தால், மனிதனால, சத்ருவால, பலவீனங்களினால, சூழ்நிலைகளினால அவிக்கவே முடியாத ஒரு தரிசன தீ உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. இப்போ கொஞ்சம் சோர்ந்து போகுது, அதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் மைனர் போலமா தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. எனக்குள்ள அவியாத அக்கினியா ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை நான் அவிச்சு போடவே கூடாது, அணைக்கவே கூடாது. நெகட்டிவ்னா அது அணைஞ்சிரும். ஜெபம் குறைஞ்சா அது அணைஞ்சிரும். இன்னொன்று சொல்கிறேன், நம்மெல்லாம் உலகத்து மாதிரி நம்ம பாவமெல்லாம் செய்ய முடியாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அவங்க சினிமாவுக்கு போவாங்க, நம்ம போக முடியாது. அவங்க குடிப்பாங்க, பொம்பளைங்க கூட குடிப்பாங்க, நம்ம அப்படி செய்ய மாட்டோம். உலகத்தார் செய்கிற பாவங்களை நான் செய்ய மாட்டேன். அப்போ பாவம் என்னை விட்டு ஆண்டவரை பிரிக்கணும்னா என்ன பாவமாக இருக்கும்? இதுதான் நெகட்டிவான எண்ணங்கள், என்னை குறித்து இருக்கிற எனக்கு சோர்வுகள். அவங்க சொன்னாங்க வருத்தம், இவங்க சொன்னாங்க வருத்தம், சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் ஆண்டவரை பார்த்து எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை எடுத்து ஆண்டவரை மட்டும் பார்த்து 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 ஓடிக்கொண்டே 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 இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு கதை சொன்னல, இன்னொரு கதை சொல்கிறேன். இன்னொரு கதை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். குதிரை பிடிக்கும்ல, ஒரே ஜூவாக இருக்குதே, யானை வந்துச்சு, அடுத்து குதிரை வருது. குதிரையும் நமக்கு பிடிக்கும். குதிரைன்னா யுத்தத்தில் முன்னாடி நிற்கும். ஏசப்பா வெள்ளை குதிரையில் ஏறி வருவார்ன்றதுனால வெள்ளை குதிரையை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு எனக்கு தோணும். அப்போ அரேபியன் ஹார்ஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹார்ஸ். பயங்கர உயரம், நம்மளால் ஏறவே முடியாது. அதோட உடம்பு அப்படி வளம் பயங்கரத்துவம். அதோடைய அந்த கழுத்தில் இருக்கிற முடி, பிடரியில் இருக்கிற அந்த முடி, அதோட வால் அப்படியே வெள்ளை வெள்ளை ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்குமாமா. யுத்தத்தில் அந்த அந்த தரைப்படை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குதிரைப்படை. அதில் அந்த குதிரைகளை பழக்க வைக்கிறதுக்கு இந்த ஒயிட் அரேபியன் ஹார்ஸ் தான் முன்னாடி நிற்குமா. பேண்ட் அடித்த உடனே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அந்த பேண்ட் அடிக்கும் போது எல்லாருடைய இருதயம் பக்கு பக்குன்னு அடிக்குமா. இது வந்து அந்த வாலையும் அந்த கூந்தலையும் ஆட்டிக்கிட்டு அது லெஃப்ட் ரைட் போடுறத பார்க்க 2 கண்ணு பத்தாதான், அவ்வளோ அழகாக இருக்குமா. அது வந்து அப்படி வந்து ராஜாத்தி மாதிரி நிற்குமா முன்னாடி. எல்லா குதிரைகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களாம். அது முகத்தை அது வைக்கிற பாவனையும் அதை பார்த்து ரசிக்காதவர்களே இல்லை. யுத்தத்தில் அதுதான் முன்னாடி போகும். பல லட்சம் மதிப்புள்ள அரேபியன் ஹார்ஸ் யுத்தத்துக்கு பழக்க வித்தார்கள். அதுதான் முன்னாடி போச்சு. ஆனால் கரெக்டாக குண்டடி காலில் பட்டுருச்சு, எலும்பு சுக்கு நூறாக சிதறப்பட்டுருச்சு, பரிதாபமாக ரத்த வெள்ளத்தில் விழுந்து விட்டது. அப்புறம் ஆர்மியில் உள்ள டாக்டர்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த கால் ஷேப் மாதிரி ஊனமாயிருச்சு. இது வந்து முன்னாடி நின்று லெஃப்ட் ரைட்டு அப்படி ராஜ நட போடுற குதிரை. இந்த தாங்கி தாங்கி நடக்கும்போது அதால் லெஃப்ட் ரைட்டு போட முடியலை. சரியான சாப்பாடு இல்லை, வனப்பமான அது சரீரம் இழைத்து மெலிந்து போனது. இனி இது யுத்தத்துக்கு லாய்க்கு படாதுன்ட்டு அதை ஏலத்தில் விட்டாங்க. உண்மை கதை. ஏலத்தில் ஒரு சேட்டு
அதை வந்து அடிமாட்டு விலைக்கு எடுத்துட்டான். நொண்டி குதிரையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? முனிசிபாலிட்டியில் குப்பை அள்ளுவாங்கல்ல, முனிசிபாலிட்டி தானே சொல்வீங்க, முனிசிபாலிட்டி வண்டி, ஒத்த குதிரை வண்டியில் அது நொண்டி நொண்டி ஒவ்வொரு குப்பை தொட்டியாக போய் போய் நிற்கும். குப்பையை அள்ளி அள்ளி போடுவாங்க, மொத்தமாக கொண்டு கொட்டும். வயசாயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. குப்பை அள்ளுறதுக்கு கூட அதுக்கு தெம்பு இல்லை அதுக்கு. ஆனாலும் அந்த ஜீவராசியை கொல்ல மனசு வராமல் மலை ஓரத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. பல ஆண்டுகள் கழிந்தது. டம் 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 அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு? பரேடு. அதே மலையில் அதே இடத்துல பரேடு. இந்த நொண்டி காலை வச்சு ஊனி 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 அந்த இடத்துக்கு போய் எல்லா குதிரைகளையும் தாண்டி முன்னாடி தன்னுடைய வரிசையில் நின்று தன்னோட பலவீனமான கால்களையும் தோற்றத்தையும் வைத்து கொண்டு இத்தனை நாள் குப்பை அள்ளதை மறந்துட்டு அதே இடத்துல போய் அந்த குதிரை லெஃப்ட் ரைட் போடுது. எல்லாரும் துரத்துறாங்க. இது என்ன அசிங்கமான குதிரை, அழுக்கா இருக்கு, சீப்போ சீப்போ. கண்ணில் தண்ணி வருது அந்த குதிரைக்கு, நெருக்கிது, போட்டுட்டே இருக்கு. அந்த பேண்ட் அடிக்கிறவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குதிரை யாருன்னு. எல்லாம் விரட்டும் போது நோ 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 ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப், யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அழுது கொண்டே அவனை அடிக்கிறான் அடிக்கிறான். பல மணி நேரங்கள் தன்னுடைய உடைந்த கால்கள், பலனிழந்த சரீரத்தோடு தன்னுடைய இழந்த அந்த 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 ஸ்லாக்கியத்தை நினைவு கூர்ந்து அழுது கொண்டே அதில் அந்த அந்த குதிரை நடை பழகியதாக ஒரு சம்பவம். யானை தன்னுடைய மொத்த பலனையும் மறந்துட்டு காலமெல்லாம் அடிமையாயிருச்சு. இங்க ஒரு குதிரை சூழ்நிலையால மோசமானாலும் திடீர்னு அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தன்னுடைய தரிசனத்தையும் அழைப்பையும் அது நினைவு கூறுகிறது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த யானையை மாதிரி நான் இருக்கணுமா, குதிரை மாதிரி நான் இருக்கணுமா? You are right. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார் அவருடைய திட்டத்துக்குள்ள. ஓகே, நீங்க அப்படியே எழுந்து நின்று கொள்ளுங்கள். திருப்பியும் நான் மார்த்தா மரியாளுக்கு வரேன். 2 பேருமே ஆண்டவருக்கு தான் சேவை செஞ்சாங்க. 2 பேருக்கும் ஏசப்பாவை பிடிக்கும், 2 பேருக்கும் ஏசப்பாக்கும் 2 பேரையும் பிடிக்கும். ஆனா ஏன் ஒருத்தருக்கு மட்டும் ஆண்டவர் சப்போர்ட் பண்ணார்? Here I have a question. ஆண்டவருக்காகவா ஆண்டவரோடவா? உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ போறீங்க? ஆண்டவருக்காகவும் வாழணும், ஆண்டவரோடவும் வாழணும். அவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறார்ல, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் அன்பருமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. கண்களை திறந்து என்னை பார்க்கலாம். இவ்வளோ நாள் நான் யாருக்காக வாழ்ந்தேன்? குடும்பத்துக்காகவா, எனக்காகவா, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தான் உழைச்சிருக்கணும். இப்போ ஒரு வாழ்க்கை, இனி உள்ள காலம், ஆண்டவருக்காக நம்ம சிலது செஞ்சிருக்கலாம். ஆண்டவரோட எந்த அளவு நான் நடந்திருக்கேன்? இல்லை எதுவுமே செய்யலைன்னா ஆண்டவருக்காகவும் செய்யணும். என்ன செய்ய போறேன்? எனக்குன்னு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறார். வயசு ஒரு விஷயம் இல்லை, தரிசனத்துக்கு பலவீனம் ஒரு காரணம் கிடையாது, எனக்கு தெரியாதுன்றதெல்லாம் காரணமே கிடையாது. ஏசப்பாவுக்கு எபிலிட்டி தேவையில்லை, அவைலபிலிட்டி தான் தேவை. ஸ்டாப் நெகட்டிவ்ஸ். நான் வேஸ்ட்டு, நான் ஒரு அப்பிரயோஜனம், நான் பலவீனம், ஒர்த் ஃபார் நத்திங், இந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும்,
நான் விலையேற பெற்றவள். ஆண்டவருடைய பார்வையிலே எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் ரொம்ப பெருசு. மறுபடியும் அந்த குதிரையை நான் சொல்றேன், நட போச்சு, அதோட கேலிபர் ஸ்ப்ளெண்டர்ஸ் எல்லாமே போச்சு. காலத்தினால, கலாச்சாரத்தினால, பலவீனத்தினால, சத்துரு விதைத்த விதைகளினால சிறுமையடைந்து போகலாம். ஆனா எக்கால சத்தம் கேட்கும் போது எப்படி எழுந்திருப்போமோ அந்த மாதிரி ஆண்டவருடைய எச்சரிப்பு வரும் பொழுது இருதயங்கள் கைத்தட்டலாம். இருதயங்கள் தேவனுக்கு நேராக்கப்பட வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம். அந்த குதிரைக்கு தெரிஞ்சிருச்சு, நான் குப்பை அள்ளுறதுக்கு கடவுள் என்னை வைக்கல. கால் உடைஞ்சது உண்மை, நான் என் சரீரத்தெல்லாம் அலங்கோலமாக்கப்பட்டது உண்மை, வயசாயிருச்சு தான். ஆனால் நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இது இல்லை. எனக்குன்னு ஆண்டவர் ஒன்று நியமிச்சிருக்கிறார், அதை நோக்கி நான் போவேன். Nobody can stop me. நிறைய திறமை உள்ள சகோதரிகள் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் ஜெப வரத்தை கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் மேல பணிவிடையின் அபிஷேகம், நிறைய பேர் மேல தீர்க்க தரிசனத்தின் ஆவி, நிறைய பேர் மேல பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள் இப்போ இல்ல, ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பாட்ட பொருத்தனை பண்ணுங்க. உமக்காக நான் ஓடுவேன், உம்மோடு வாழ்வேன். இதுல நான் செலக்ட் பண்ண சொல்லல, ரெண்டையுமே செய்யுங்க. எனக்குள்ள அருளப்பட்ட அந்த ஆவி கர்த்தர் அருளின தீபம். இந்த காரிருள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து தேவனுக்கு நேராய் ஓடுவதற்கென ஒரு அழைப்பு என் சிரசின் மேல இருக்கின்றவங்க எல்லாம் தங்களுடைய சிரசின் மேல கை வச்சு கொள்ளுங்க. கலாச்சார கட்டுகள், சத்துரு விதைத்த எல்லா விதைகள், உலகம் சுகலகத்தினால சூட்டப்பட்ட பழிகள் இயேசுவின் நாமத்துல எங்க சரீரங்களை விட்டு, எங்க சிந்தைகளை விட்டு மாறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறப்பா.